ஹரிஹி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது பஞ்சத்வாரகை அல்லது நவத்வாரகை என்று சொல்லப்படுகின்ற கிருஷ்ணனுடைய கோயில்களை தரிசனம் செய்து வருகின்றோம். இவற்றில் 2 துவாரகைகள் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளன. ஒன்று ஸ்ரீநாத் துவாரகை, மற்றொன்று காங்க்ரோலி துவாரகை என்ற 2 ஸ்தலங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளன. நாம் தற்போது பார்க்க இருக்கக்கூடிய திருத்தலமானது காங்க்ரோலி துவாரகா என்று அழைக்கப்படுகின்றது. உதயபூரிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கின்றது. துவாரகை என்றால் பல நுழைவாயில்கள் கொண்ட நகரம் என்று பொருள். இதனிடையே சூரிய கதிர்கள் அந்த குளிரிடையே பாயும் போது அனைத்து பொருட்களுமே பொன்மயமாக ஜொலிக்கின்றது. ஸ்ரீநாத்திலிருந்து காங்க்ரோலிக்கு பயணம் செய்தோம். துவாரகீஸ்வரின் அரண்மனை ஹவேலி என்று அழைக்கப்படும் காங்க்ரோலி ஆலயம் ராஜசமந்த் என்ற ஒரு ஏரியின் பிரம்மாண்ட கரையில் அமைந்திருக்கின்றது. இவ்வாலயத்தில் குழந்தை துவாரகதீசன் கோயில் கொண்டுள்ளதால் கங்க்ரோலி துவாரகை என்று அழைக்கப்படுகிறது. புஷ்டி மார்க்கத்தின் 3வது பீடம் இந்த தலம். புஷ்டி மார்க்கம் என்பது வல்லபாச்சாரியாரின் சம்பிரதாயப்படி பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த தலத்தில் வல்லபாச்சாரியரின் பேரன் பாலகிருஷ்ணன்ஜி பூஜை செய்து வந்தாராம். ஸ்ரீநாத்ஜி கோவர்தனகிரியிலிருந்து வந்தது போல் துவாரகதீஷ் மதுராவிலிருந்து 1671 வருடம் மகாராணா சிங் காலத்தில் இங்கு வந்தாராம். பின்னர் 1676 ராஜசமந்த் ஏரி உருவாக்கிய சமயம் அரசர் இந்த கோயிலையும் அதன் கரையில் அமைத்தார். கோயிலுக்கு 21 படிகள் ஏறி செல்ல வேண்டும். ஆலயம் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. முகப்பில் பிரம்மாண்டமாக பல வண்ண ராஜஸ்தானத்து ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. இந்த தலத்தில் பெருமாள் 4 கைகளிலும் கதை, சங்கு, சக்கரம், பத்மம் ஏந்தி நின்ற கோலத்தில் சதுர்புஜதாரியாக காட்சி தருகின்றார். இந்த தலத்தில் வரராமர் கிரிதாரர் சன்னதிகளும் உள்ளன. இவ்வாலயத்தில் நிறைய பசுமாடுகள் வைத்து கோசாலை பராமரிக்கின்றார்கள். அவற்றில் பாலை கொண்டுதான் அபிஷேகம், நைவேத்தியத்திற்கான பலகாரங்கள் செய்கிறார்கள். துவாரகாபுரி வாசனை தரிசித்துவிட்டு ராஜசமன் என்ற பெரிய ஏரியும் அதன் அழகையும் கண்டு கழிக்கலாம். இந்த கோயிலில் அடிக்கடி நடை சாற்றி சுவாமிக்கு அலங்காரங்கள், நிவேதங்கள் நடைபெறும். இதனை நாம் காத்திருந்துதான் தரிசனம் செய்ய வேண்டும். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்யலாம். நன்றி, வணக்கம். गोवर्धन गिरिधार गोविन्द गोकुलपाल परमानन्द गोवर्धन गिरिधार गोविन्द. அன்பு நண்பர்களே, இதுவரை திருக்கோயிலை தரிசனம் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை காண விழைகின்றேன். நன்றி, வணக்கம்.